ஏமா கொஞ்சமாவது நல்லா இருக்கா? ஆமா சார், அசிங்கமா தான் இருக்கு. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? சைக்கிள்ல வர திமிரு. ரோட்ல யார் வராங்க போறாங்கன்னு பாக்குறது இல்ல. நான் எப்படி ரோட்ல நடக்கிறது? நடக்காதீங்க, போடுங்க. உன்னை சும்மா விட போறது இல்ல. பொண்ணுன்னா லட்சணமா அடக்க ஒடுக்கமா வர வேணாம். கண்ணா பின்னான்னு எங்கேயோ பாத்துக்கிட்டு. சார், நான் எங்கேயும் பார்க்கல சார், உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, உங்க முகத்துல அப்படி ஒரு தேஜஸ். அப்படியா? ஆமா சார், உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. யார் பண்ணி? என்னம்மா இங்க தகராறு? அது வந்து அப்புறமா சொல்றேன். இது பாருங்கம்மா, நான் ரோட்ல ஓரமா சைக்கிள்ல வந்துட்டு இருந்தேன். இந்த ஆளு குடிச்சிருந்தாரோ என்னமோ தெரியல. ஐயோ, நான் குடிக்கவே இல்ல. என் மேல வந்து மோதி சேத்துல தள்ளிட்டு கண்ணா பின்னான்னு பேசுறாருமா. கண்ணா பின்னானா? ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ஏன்பா, நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறக்கல? நீ வாமா, கிடக்குறாங்க காலி பசங்க. நான் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜருக்கு பிஏவா இருக்கேன். இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட ஆபீஸ்க்கு போனா கெட் அவுட்னு கத்துவாரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, போகாமலே இருக்க முடியாது. ஏற்கனவே நான் லேட்டு. எப்போ வீட்டுக்கு போய் எப்போ ட்ரெஸ்ஸை மாத்தி? என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, என் கூட வாமா. புது புடவையா இருக்கே. கிராமத்துல என் அண்ணன் மக இருக்கா, அவளுக்காக இதை எடுத்து வச்சேன். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, நீ கட்டிக்குமா. ரொம்ப நன்றிமா. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வர்றப்போ திருப்பி கொடுத்துறேன். ஏய் சூர்யா, என்ன ட்ரெஸ் இது? என்னாச்சு உனக்கு? ஏதோ ட்ரெஸ், எதுவா இருந்தா உனக்கு என்ன? உள்ள இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கா? ஆமா. கேண்டிடேட் பேர் என்ன? சீனிவாசன். ஸ்ரீனிவாசன். அப்படின்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, பரவாயில்ல. Ridiculous. சார், ட்ரெஸ் போடாம வந்ததா சார் ரெடிகுலஸ். நான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன். Sir, my interview? It's over. நீங்க போலாம். Thank you, sir. Who is next? ராஜசேகர், பிகாம். கொலை கொலை. Murder. Murder. கொலை கொலை. No, no, I'm not a murderer. நான் கொலைகாரன் இல்ல. தயவு செய்து ப்ளீஸ். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ கொலைகாரன் தான். Call the police. Yes, yes, sir. போலீஸ்க்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுங்க. சீக்கிரம் போட சீக்கிரம். பார்க்கறா. Catch him. வரையா, எங்க ஓபன்? கொலைகாரனுக்கு இவ்வளவு மரியாதையா? பிடிங்க அவனை. வணக்கம். வணக்கம். எதுக்கு தெரியுமில்ல? சாப்பிட்ட பில்லுக்கு கடன். இதோ பாருங்க, நீங்க கவர்மெண்ட்ல உத்தியோகம் பாக்குறேன்னு கடன் கொடுத்தோம். நேத்து உங்க ஃப்ரெண்டு சொன்னார் நீங்க வெறும் டெம்பரவரி தான். இனிமே கடன் கேட்டு வரப்படாதாக்கும். இன்னைக்கு ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா, நாளைக்கு மொத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துறேம்மா. சரி சரி போங்க, நான் உங்களை நம்புறேன். வரேம்மா. மணி ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி கொடுப்பா. என்னடா ராஜு இது? உடம்பெல்லாம் ரத்தம், சட்டை எல்லாம் ரத்தம். யாரை என்ன பண்ணிட்டு வந்திருக்க? உன்னை பார்த்தாலே என்ன உடம்பெல்லாம் நடுங்குறதுடா. பயப்படாதீங்க மாமி, வேலை கேட்டு ஒரு ஆபீஸ்க்கு போனேன். வேலை குடுக்கலேன்னு கத்தி எடுத்து சட்டத்துல குத்திட்டியா? இல்ல மாமி, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுடா. இதோ பார் ராஜு, ஏதோ கொலை பண்ணது பண்ணிட்ட, நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணடைஞ்சிடு, தண்டனையாவது குறையும். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல. ஒரு கொலைகாரன், அதுவும் இந்த ஹோட்டல்ல எங்க கூட இருக்கான்னு தெரிஞ்சா பொதுமக்கள்லாம் சேர்ந்து வந்து ஹோட்டலை இடிச்சிருவா. அப்புறம் மாமிக்கு தானே திண்டாட்டம். இல்லையா பின்ன? ஐயோ, எல்லாரும் சேர்ந்து குழப்புறீங்க. மாமி நீங்க கொஞ்சம் உட்காருங்க. என்ன நடந்ததுன்னா, நான் ரோட்ல போயிட்டு இருந்தேனா,
சீக்கிரம் வேலையை முடியடா. அவ்வளவுதான் நடந்தது. கதையை கேட்க நன்னாதாண்டா இருக்கு குழந்தாய். ஆனா அது நம்பும்படியா இருக்கணுமே. மாமி, நான் சொன்னதுதான் நடந்தது மாமி. சரி சரி, மத்தவாளும் என்ன மாதிரி நம்புனா சரி. முதல்ல நீ என்ன பண்றாய்? ஆத்துக்கு போய் சட்டைய கழட்டி எறியறாய். அண்டா தண்ணிய வச்சு குளிக்கிறாய். சரி மாமி. ராஜு ராஜு, செத்த நில்லு. உங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்காள். உங்க ஆத்து சாவிந்தா. யாருங்க உள்ள? வீட்ல யாரும் இல்லையா? அம்மா, யாரு? ஐயோ, நீங்களா? கொல்ல மூச் சத்தம் போட்ட. சார், மிஸ்டர், ஐயா, பிரதர், அண்ணே அண்ணே, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் ஒரு தப்பும் செய்யல. செஞ்ச தப்பு செஞ்ச. எனக்கு வேலை கிடைக்கும்னு ஆசையா நான் இன்டர்வியூக்கு வந்தா என்ன கொலைகாரன்னு சொல்லி கலாட்டா பண்ணி ரகல பண்ணி ஆபீஸ விட்டே துரத்திட்டேன். நான் துரத்தல, நீங்களா ஓடிட்டீங்க. நான் ஓடலனா என்ன பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சார். அப்போ என்ன கொலைகாரனே முடிவு பண்ணிட்டியா? பின்ன சட்டை எல்லாம் சிவப்பு கரையா இருந்ததே. சட்டையில சிவப்பு கரை இருந்தா அவெல்லாம் கொலைகாரனா? அப்போ இந்த நாட்டுல ஒரு பைய கூட ஹோலி பண்டிகை கொண்டாட முடியாது. இத பாரு பொண்ணு, என் சட்டையில பார்த்தது பெயிண்ட். ஆஹா, சிவப்பு கலர் பெயிண்ட். ஓஹோ, ஒருத்தன் என் மேல கொட்டிட்டான். அப்படியா? சரிங்க, நான் போயிட்டு வரேன். அவ்வளவு சீக்கிரமா நீ போயிட முடியுமா? முதல்ல நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்த? புடவை கொடுத்துட்டு போலான்னு தான். புடவைய கொடுக்கலாம்னு வந்தியா? இந்த வீட்ல ஒரு பெரியம்மா, அவங்கதான் எனக்கு கொடுத்தாங்க. நான் சைக்கிள்ல வரப்போ கீழே விழுந்துட்டேன்னா Dress பூரா சேரா போச்சு. அத பார்த்து அந்த பெரியம்மா பரிதாபப்பட்டு. ஓ, அந்தம்மா கொடுத்த புடவையா இது? புடவைய கழட்டு. திடீர்னு கழட்டுனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது எங்க வீட்டு புடவை. புடவைய கழட்டி கொடு. ஐயோ, அப்படி எல்லாம் கழட்ட கூடாதுங்க. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. 10 எண்ணத்துக்குள்ள புடவை என் கைக்கு வரணும். அதே 10 எண்ணத்துக்குள்ள என் சல்வார் என் கைக்கு வரணும். சல்வாரா? ஆமா, சல்வார் கமீஸ். கமீஸ் இங்க இருக்கு, சல்வார் அங்க இருக்கு. அத நான் எடுத்து உடனே மாத்திக்கிட்டு புடவை உங்ககிட்ட கொடுத்துறேன். சரி. பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? வெக்கமா இருக்காது? எனக்கு வெக்கம் இல்ல. உங்களுக்கு இல்ல, எனக்கு. அந்த பக்கம் திரும்புங்க. நல்லா திரும்புங்க. சூர்யா, ஸ்விம் சூட் போட்டுட்டு நீ வாய. வர. தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? ஜில்லு ஜில்லு நல்லா இருக்கு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா, என்ன கொழுப்பு இருந்தா? வெயிட். நான் உன்னை தொடவே இல்ல. நீயா தண்ணியில விழுந்தா அது நானா பொறுப்பு? உன்னை என்ன செய்யற பாரு. இப்போ நான் உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஏய், யாராவது கிட்ட வந்தீங்க நிர்வாணமா ஓட விட்டுருவேன். இப்ப நீ என்ன செய்ய போற? நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? முதல் தப்பு எனக்கு கொலைகாரன சத்தம் போட்டு எனக்கு வேலை கிடைக்காம செஞ்சது. ரெண்டாவது தப்பு எங்க வீட்டு புடவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்குது. அது புடவை வீட்ல தான் இருக்கு, வேணும் கொண்டு கொடுத்துறேன். நோ, அதுக்கு பதிலா எனக்கு இந்த புடவை வேணும். ஐயோ, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நோ ப்ளீஸ். புடவை கொடுங்க. நான் எப்படி வீட்டுக்கு போறது? இனிமே யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டியே. கெடுதலா? நானா? பண்ண மாட்டேன்னு சொல்லு. பண்ண மாட்டேன். கணக்குல போட்டுக்கோ. வெரி குட். இந்த அப்படி மகாராஜ ராஜஸ்ரீ தேவரீர் திருப்பாத கமலங்களுக்கு நானாகிய கல்யாணி தண்டன் சமர்ப்பித்து எழுதி கொள்வது சௌக்கியமா இருக்கேளா? உடம்ப நன்னா கவனிச்சுக்கோங்க. இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது. நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே, நானே எழுதிட்டேன். ஆமா மாமி, நிறைய தடவை நான் உங்களை கேட்டுட்டேன். யார் இவரு? அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க, நீங்க அவர் பாக்குறதே இல்லையா? நோக்கு அந்த விவரம் எல்லாம் வேண்டாம். ஏதோ
எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னோடயே இருக்கட்டும். முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு. ஏண்டா ராஜு, நீ இங்கேயா இருக்க? பாருங்க மாமி, பழையதை பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பிசைஞ்சு வச்சிருக்க, சாப்பிடாமே வந்துட்டான். அதுக்கு என்ன ராஜு, ராஜு இங்கே சாப்பிட்டுட்டு போறான். டேய் சங்கர், என்ன இருக்கோ அதெல்லாம் வெய்யண்டா. மாமி வேணாம் மாமி, வந்த உடனே சங்கர் கையால ஒரு கப் காஃபி சாப்பிட்டாச்சு. இப்ப வேலை விஷயமா நான் ஒருத்தர் பார்க்க போனோம். வர மாமி. அம்மா வரட்டா? என்னவோ மாமி, 2 வருஷமா அவனு வேலைக்கு அலைஞ்சிட்டு இருக்கான். ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. எதுக்கும் அதிர்ஷ்டம் வேணும்ல. கவலைப்படாத ராஜு, ராஜுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஓஹோன்னு வருவான். அவங்க அப்பா போனதுல இருந்து அவனை வளர்த்து படிக்க வச்சுட்ட. எனக்கும் வயசாயிட்டே போகுது. சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா அதுவே எனக்கு போதும். குட் மார்னிங். நீங்க எங்க திடீர்னு மறுபடியும்? அப்பா அம்மா யாராவது? யாரும் இல்லைங்க. நீங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? எதுக்குங்க மறுபடியும் மன்னிப்பு? நாம தான் ஒரு வழியா அந்யூன்யம் ஆயிட்டுமே. நான் உங்ககிட்ட இருக்க என் போட்டோ வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க போட்டோ என்கிட்ட ஏதுங்க? நீங்க அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணலீங்க. யார் சொல்லுது? அப்பவே நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. நீங்க போஸ்ட் பண்ணல. நீங்க போட்டிருந்தா இந்நேரம் பாரதி ராஜா என் வீடு தேடி வந்திருப்பாரு. அது ஆஹா, என்ன முகவெட்டு, என்ன தேஜஸ், இவன் இல்ல ஹீரோன்னு சொல்லி ஒரு 5 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருப்பாரு. அது இல்லைங்க. அவரு என் வீடு தேடி வரல. ஏன் நீங்க அந்த லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போடல? இல்லைங்க, நிச்சயமா நான் போட்டேன். முதல்ல இத கீழே போடு. சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். எங்க இடத்துக்கு எடுத்து தலையில வைங்க, வலதுக்கு எடுத்து மாறல வைங்க. என்ன வைக்கும்? நான் உங்க கை தான் எடுத்து வைக்க சொன்னேன். கை கொஞ்சம் கீழே வைங்க. இன்னும் கீழே. இடது பக்கம். இன்னும் கொஞ்சம். எங்க சொல்லுங்க. சத்தியமா? சத்தியமா? அந்த போட்டோ என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கு. பட்டணத்துல இருந்து வராரு. இவர்தான் வீட்டு மாப்பிள்ள. ஆக போற மாப்பிள்ளன்னு சொல்லியா? ஜானகி பொண்ணுக்கு வரப்போற புருஷன் இவன் தானா? ஐயா, பட்டணத்துக்காரங்க வந்துட்டாங்க. அப்படியா? வா தங்கச்சி, வா மாப்பிள்ள. ஒண்ணுதான் தயாராயிட்டால மயில்சாமி. மாப்பிள்ள கையில தாலி எடுத்து கொடுத்துட வேண்டியதானே? சும்மா இருயா ராஜா, நீ உள்ள போமா. ஏய், காப்பி வேண்டா? காப்பி சாப்பிடு. பரவாயில்ல மாமா. சாப்பிடுங்க மாப்பிள்ள. மாமா தான் உபச்சாரம் பண்றாருல்ல. என்ன தம்பி இங்க உட்காந்துக்கிட்டு? உன்னை பாக்கணும்னு உள்ள பொண்ணு காத்துட்டு இருக்குல்ல, வந்து முகத்தை காட்டு. வாப்பா வா, வெக்கப்படாத. மாப்பிள்ள மன்மத மாதிரி இருக்காரு. திஷி சுத்தி போடணும். போடி. மாப்பிள்ள, பொண்ணு நல்லா பாத்துங்க. பொண்ணு என்ன பொண்ணு? பொண்டாட்டின்னு சொல்லுங்க.